வணக்கம் நண்பர்களே. இந்தியா பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற 3 ஹுண்டாய் நிறுவன கார்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயுமே 7 சீட்டர் கார் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஹுண்டாய் நிறுவனத்துக்கு 7 சீட்டர் கார் பெருசாக மூவ் ஆனது கிடையாது. கிரெட்டா அவங்களுக்கு நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. கிரெட்டாவை தாண்டி அந்தளவுக்கு ரீச்சுன்னு பார்த்தோன்னா எந்த ஒரு காருமே ஆனது கிடையாது. பட் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் 7 சீட்டர் கார் மாடலுக்கான வரவேற்பு, மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. அந்த வகையில் ஹுண்டாய் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர போகிற 3 கார் மாடல் பற்றி பார்ப்போம். முதல்ல அல்கசார் காரில் அடுத்த ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அல்கசாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெட்டாவுடைய டிஎன்ஏல தான் அல்கசார் காருமே இருக்கும். கிரெட்டாவை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வந்திருக்கும். ப்ரைஸ் அடிப்படையிலுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். பட் கிரெட்டாவுக்கான வரவேற்பில் பாதி கூட அல்கசாருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கிரெட்டாவை விட 150 mm வீல் பேஸ் அல்கசார் கார் நமக்கு அதிகம். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காரு, நல்ல ஸ்பேஷியஸான கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 158 பிரேக்காஸ் பவரையும் 253 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் 114 பிரேக்காஸ் பவரையும் 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டிசிடி, டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. இந்த காரில் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோன்னா டெவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், அடாஸ் டெக்னாலஜி, பனரோமிக் சன்ரூஃப், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்டு, 360 டிகிரி கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் 3rd ஜென்ரேஷன் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. குளோபலாக அந்த வரப்போகிற மாடலுக்கு SX3 அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுருக்காங்க. அடுத்த அப்டேட் இந்த காரில் வரப்போகுது. டிசைன் லாங்குவேஜ் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அயோனிக் 5 அப்படிங்கிற காரை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற அல்கசார் காரினுடைய டிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வீல் பேஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே ஸ்பேஷியஸாக இருக்கும். 3 ரோவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த காரில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. டிசைனும் மாறப்போகுது. இன்ஜின் சேம் இன்ஜின் தான். காஸ்மெட்டிக்காக மட்டும் அப்டேட்ஸ் கொடுத்து ஸ்பேஷியஸாக அந்த காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 15 to 18 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஹுண்டாயில் இன்னொரு 7 சீட்டர் கார் மாடலும் விற்பனைக்கு வரப்போகுது. டிசைன் வைஸும் ப்ரீமியமாக இருக்க போகுது. எஸ்இவி லுக்கில் வரப்போகுது. NI1i அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அந்த காருக்கு நேம் வச்சுருக்காங்க. மகேந்திராவில் இருக்க XUV 7XO, டாடா சஃபாரி இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அல்கசாரை விட இன்னும் கொஞ்சம் விலை இந்த காருக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. டிசைன் வைஸ் இந்த கார் எப்படி இருக்கும் அப்படின்னா, குளோபலாக டியூசன் கார் விற்பனையில் இருக்குது. அந்த டியூசன் காரினுடைய லாங் வீல் பேஸ் வெர்ஷனாக தான் வரப்போகிற கார் மாடல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு லென்த்து பார்த்தோன்னா 4.68 மீட்டர் கிட்ட லென்த்து வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டியூசன் கார் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருந்துச்சு. இப்போ விற்பனையில் கிடையாது. அந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த டியூசன் காருக்கு மாற்றாக தான் இந்த NI1i அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அப்ரைட்டாக டிசைன் இருக்கும். அதேமாதிரி இன்டீரியராக பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ரீமியம் டச்சில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, ஹுண்டாய் ஸ்மார்ட் சென்ஸ் வசதி, பெரிய பனரோமிக் சன்ரூஃப், 360 டிகிரி கேமரா, ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஃபைனல் கார் பார்த்தோன்னா ஹுண்டாய் நிறுவனம் ஒரு ப்ரீமியமான ஃபுல் சைஸ் எஸ்இவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. வரப்போகிற கார் பார்த்தோன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர், ஸ்கோடா கோடியாக் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இருக்க போகுது. நல்ல பெரிய சைஸில் இருக்க போகுது. பாக்ஸி லுக்கில் இருக்குது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2900 mm கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா போதுமான அளவில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் போனோன்னா 3.8 லிட்டர் V6 பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்தியாவில் விற்பனைக்கு வரும்போது ஸ்ட்ராங் ஹைப்ரிட் செட்டப்போட தான் இந்த கார் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி டிரைவிங் மோட்ஸ் டெரைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மட்டு, சாண்டு, ஸ்னோ அந்த மாதிரி டிரைவ் மோட்ஸ் மாற்ற முடியும். ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வசதியும் வரும்னு சொல்கிறாங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, பவர் ஃபோல்டட் 3rd ரோ சீட்ஸு, மெமரி சீட்ஸு, ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லீப் மோடு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸுமே அதிகம், 50 லட்சம் ரூபாய் அந்த விலையில் இந்த வரப்போகிற காரை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அடுத்ததாக ஹுண்டாய் நிறுவனம் 3 7 சீட்டர் கார் மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அல்கசாரை பொறுத்த வரைக்கும் அது மிட் சைஸில் வரக்கூடிய எஸ்இவி, ஒரு ஃபேமிலி யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் இருக்க போகுது. NI1i அந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஹைப்ரிட் மாடலாக இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. பாலிசேடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லக்ஸரி மாடலாக இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. நன்றி.